Hi everyone. So உங்களோட first 1000 rupees financial marketsல எப்படி successfully investment பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். Let's see one by one. பொதுவா நீங்களே டைரக்டா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டைரக்டா நீங்களே இன்வால்வ் ஆகி பண்ணீங்கன்னா அதை வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே தான் உங்களுக்கு பதிலாக உங்களோட ஃபண்டை ஒரு மேனேஜர் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட ஃபண்டை அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்னொரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் உங்களால் டைரெக்டாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த செகண்ட் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பை ஃபார் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஒரு நீங்கள் சேலரி எம்ப்ளாயராக இருக்கலாம் அல்லது ஒரு சேலரி பர்சனாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல மெத்தடாலஜி வந்து லாங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. உங்களோட முதல் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அஸ் அ பர்சனலாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் தாராளமாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எந்த ரூட்டில் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயா எஸ்ஐபி ரூட்டில். எஸ்ஐபி அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து கூட நீங்கள் தாராளமாக வந்து மாதம் வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அது மல்டிபிள்ஸில் எவ்வளோ ரூபாயில இருந்தாலும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் அவர் என்ன குரூப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காரோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அவருக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து தரவு நாலேஜ் இருக்கும். ஸோ அஸ் எ ஃப்ரெஷரை வந்து நம்மளா டைரெக்டாக மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறது வந்து ஒரு சஜஸ்டபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு பதிலாக அவர் இந்த ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு அவர் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ அப்படின்னு போட்டு பெர் ஆனம் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸுமே வந்து எடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஈவன் ஐசிஐசிஐ இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, பிளாக் ராக் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு ஆப்ட் ஆகக்கூடிய ஸ்கீமில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது கஸ்டமைஸ்டு தாங்க. உங்களோட தனிப்பட்ட ரிஸ்க் ரிவார்டு, ஸோ உங்களுக்கு பணம் எப்போ தேவைப்படும் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ட் ஓரியன்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ரிவார்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஈக்விட்டி ஓரியன்ட் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் ரிட்டர்ன் வந்து ஓரளவு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிஸை பொறுத்து இருக்கும். உதாரணத்துக்கு க்ரோத் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் சிமிலர்லி அதே மாதிரி தான் இருக்கும். வென் கம்பேர்ட் டு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் கம்பேர் பண்ணுறப்ப மிட் கேப் ஸ்டாக்ஸில் ரிட்டர்ன்ஸும் ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு க்ரோத் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோட ரிஸ்க் ரிட்டர்ன் வென் கம்பேர் டு அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் டெப்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இதை 3 வகையாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூ சிப் அல்லது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். இது போக இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்லாம் இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த கேப்ன்றது நத்திங் பட் அந்த கம்பெனியோட கேபிட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்து வந்து இது மாறுபடும். ஸோ ப்ளூ சிப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க்கும் ரிட்டர்னும் வந்து ஓரளவு மாடரேட்டானதாக இருக்கும். அதே தான் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூ சிப்பை விட இதில் ரிட்டர்னும் அதிகமாக கிடைக்கும், அதே அளவு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். வேற ஸ்மால் கேப்ல பார்க்கும்போது ரிஸ்க் ரிட்டர்ன் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டின்றது அந்த ஸ்டாக் அந்த ஃபண்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ அப்சைடும் ஹெவியாக இருக்கும், அதே மாதிரி டவுன் சைடு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டியும் ஹெவியாக இருக்கும். ஸோ இதை வந்து இதுலேயே இப்போ மல்டி கேப் ஃபண்ட்ஸ் அப்படிலாம் வந்துருச்சு. ஸோ இது எதுவுமே இல்லை, நான் கொஞ்சம் ரொம்ப சேஃபராக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்றது நத்திங் பட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி அவங்க ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. அதில் இருக்க செக்யூரிட்டிஸை பூல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எடுத்துகிட்டு அதையே ரிப்ளிகேட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க வென் கம்பேர் டு அதர் ஃபண்ட்ஸ். அது போக பொதுவாக வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இங்கிலீஷ்லனா டிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது என்ன கான்செப்ட்ன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து 1 by 1 டெக்னிக்ஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் வந்து நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.